கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் திருநாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையிலே உங்களை வரவேற்கின்றேன். சந்தோஷமா இருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் வாசித்ததான சங்கீதம் 27வது சங்கீதத்தின் 5வது வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எத்தனை பேர் இந்த வசனம் புரிந்ததா? கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் நம்மை ஒளித்து வைக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் கன்மலையின் மேல் உயர்த்துகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. 6வது வசனத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதும் என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை சத்துருக்களுக்கு மேலாய் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர் அவர் மாத்திரம்தான். சொல்லணும்னா தான், வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரலாம். அந்த நிந்தையின் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். வேதத்தின் சான்றாக பார்ப்போமானால், வேதத்தின் ஆதியாகமம் தொட்டு கடைசி வரை பார்ப்போமானால், ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள் வந்த சமயத்தில் கர்த்தர் அவைகளிலிருந்து கர்த்தர் எடுத்து உயர்த்துகின்றவராய் காணப்படுகிறது தான் வேதத்திலே வாசிக்கின்றோம். வேதத்தில் அநேக காரியங்கள் இவ்விதமாய் தான் நடக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்க்கை குழப்பமான சூழ்நிலை காணப்படலாம். மனிதர்களால் வருகின்றதான நிந்தைகள், அவமானங்கள் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ நம்முடைய ஸ்தலங்களிலோ வரலாம். ஆனால் அதில் மத்தியில் கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வேதத்திலே நாம் வாசிப்போமானால் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? என்னுடைய தலையை உயர்த்துகிறவர். நம்புறீங்களா? பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவர். நிச்சயம் உயர்த்துவாரா? நிச்சயம் உயர்த்துவாரா? நம்முடைய சூழல் வித்தியாசப்படலாம். அந்த சூழலின் மத்தியில் கர்த்தர் நமக்கு உயர்த்தும் பொழுதுதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இருக்கும். நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே நம்முடைய ஸ்டாக்னன்ட் அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்போ நான் கர்த்தர் உயர்த்துறாரா என்னன்ட்டே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிரச்சனை, இதில் நான் உயரவே மாட்டேன் மற்றவன் சொல்லுவான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துகிறவராய், அந்த சூழலின் மத்தியில் உயர்த்துகிறவராய் காணப்படுவார். அவர் உயர்த்தும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான உயர்வுகள் வரலாம். எல்லாருக்கும் ஒரே போல் என்னுடைய ஃபினான்ஷியலில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உயர்வுகள் வரலாம். கர்த்தர் அவ்விதமாக இந்த வருடத்தில் இறுதிக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். யோபு பற்றி ஒரு காரியத்தை மாத்திரம் சிந்தித்து விட்டு நான் அமரும்படியாய் நான் விரும்புகின்றேன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். நான் கடந்த நாட்களில் இந்த யோபின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு கிடைத்ததான ஒரு சிந்தையாக இது காணப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, துக்கிக்கிறவனை ரட்சித்து உயர்த்துகிறவன். துக்கத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் உயர்வை தருகின்றவராய் காணப்படுகிறார். அப்போதான் நான் சிந்தித்தேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்தலத்தில் உயர்வு தேவைப்படுகின்றது. சிலருக்கு பொருளாதாரத்தில் உயர்வு தேவையாக இருக்கிறது. சிலருக்கு ஒரு பேச்சுலராக இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணத்தின் மூலமாகி ஒரு பதவி உயர்வு.
அவ்விதமாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்திலே கர்த்தர் உயர்வை தருகின்றவராய் காணப்பட்டார். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில துக்கம் மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. அந்த இடத்துல தான் அவன் சொல்றாரு, துக்கிக்கிறவனை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கிக்கிறவனை உயர்த்துகிறவர் இல்லை, அதிலிருந்து மீட்டு கொண்டு அதிலிருந்து ரட்சிப்பை தந்து அதிலிருந்து பாதுகாப்பை தந்து கர்த்தர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உங்களை துக்கத்திலிருந்து உயர்த்துகிற தேவனாய் காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஹெல்த்தாக இருக்கலாம், என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய சுகவீனங்களாக இருக்கலாம், கர்த்தர் அதிலிருந்து மாற்றி நமக்கு உயர்வை தருகிறவராய் காணப்படுவார். சங்கீதங்களில் யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாட்கள் அவனோட கூட தரையில் உட்கார்ந்து அவனுடைய பிரச்சனையை பார்க்கும் பொழுதே நமக்கு பேசுறதுக்கு அவனுடைய நண்பர்களுக்கு பேசுவதற்கு தோன்றவே இல்லை. அவ்வளவு கொடுமையான ஒரு துக்கமாய் காணப்படும். 11வது வசனத்தில் மேல இருந்து வாசித்து வரும்போது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். ஆறுதல் சொல்லும்படி வந்த அந்த நண்பர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இயலாமல் போயிருச்சு. அவ்வளவாய் துக்கத்திலே காணப்பட்டிருந்தான் யோபு. வேதத்தில் 6வது அதிகாரம் யோபின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. அவன் கம்பேரிசன் எங்க சொல்றான், கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். அது யாராலும் நெருக்க முடியாது, அது எவ்வளவு என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா அதை காட்டிலும் என்னுடைய துக்கம் மகா பெரிய. அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுதே நம்ம சொல்கிறோம், யோபு பார்க்கல என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் அது தவறான காரியம். இவனுடைய துக்கமோ மகா துக்கம், கடலின் மணலை பார்க்கிலும் அது பாரமான ஒரு துக்கமாக இருக்கு. இன்னும் சற்று கீழே வாசிக்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் 6வது வசனத்துக்கு திருப்புவோம். 16:6 ஆனாலும் நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். பேசவும் முடியல, பேசாமலும் இருக்க முடியல. அவ்வளவாய் துக்கம். இவ்விதமாய் துக்கம் நிறைந்தவன் தான் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கின்றான். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலுக்கு பதிலளித்து அவனுடைய துக்கங்களை மாற்றுகிறவராய் அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தருகின்ற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதங்களில் வாசிக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள் வித்தியாசமாய் காணப்படுகிறது. அந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றான். கர்த்தர் அதிலிருந்து அவனுக்கு உயர்வை தருகின்றவராய் தான் பார்க்கின்றோம். வேதத்தில் சொல்லும்போது தாவீது விண்ணப்பம் செய்கின்றான். விண்ணப்பத்திற்கு கர்த்தர் தகுந்த பதிலை அளிக்கின்றவராய் காணப்படுகிறார். யோபில வாசிக்கும் பொழுது 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது, அது பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வழிகள் கோணலும் மாறுபாடும் கண்ட மாதிரியான வழியா இருக்கலாம், முட்கள் நிறைந்த வழியா இருக்கலாம். கர்த்தர் அதன் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் நம்ப முடியும் இந்த நேரத்தில், கர்த்தாவே நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. அதற்கு மிஞ்சின சக்தி, அவருக்கு மிஞ்சின சக்தி ஒன்றுமில்லை. நம்புறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தில், அதே 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபின் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இவ்விதமாய் கர்த்தர் உயர்த்தினார். எல்லாம் இழந்தான். அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாக இருந்துச்சு. அது எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு கர்த்தர் ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரட்டத்தனையான உயர்வினால் யோபுவுக்கு கர்த்தர் தந்தருளினார். அதுபோல ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். அதன் மத்தியில் கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு இருக்குமான அவர்களுக்காய் நீங்கள் அதிகமாய் செபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதிலை தருகின்றவராய் காணப்படுவார். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு உயர்வை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.